இடத்தில் நாம இடமானது அந்த ஈசன் சொன்னதை போல் பட்ட மரம் பால் வருகிறது. எப்படி பட்ட மரம் பால் வருது? பட்ட மரம் பால் வருது. காய்க்காத மரம் எல்லாம் காய்க்குது 7வது வருடத்துல. பூக்காத மரம் எல்லாம் பூக்குது, பூத்து குளிர்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்துட்டாரு நான் நம்பி கொள்கிறேன். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது நஞ்சு மிளகிறது, சாமத்தால் வாடுகிறது. வாடி 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 கை கொண்டு நான் வருகிறேன். ஐயா சாமி அப்படியா? நான் தவத்துக்கு சென்று வருகிறேன். தவறுக்க மறிக்க வேண்டாம். தவறுக்க மறித்தால் தவம் கழிந்து விடும். வழியை மறித்தால் வரம் கழிந்து விடும். அதனால் என் வழியை மறிக்க வேண்டாம். வழிவிடு சொல்கிறார். வழியை விடு மாதா. ஐயா அப்பா சொல்கிறேன்.
மகாதேவா உன்னுடைய அழகும் என்னுடைய அழகும் ஒரே அழகா இருக்கிறது. என்னோட ஒரு அழகு மட்டும் தான் எச்சா இருக்கிறது. அதனால திருமணம் முடித்தால் ஒன்னதாக முடிப்பில் என்று இயேசு இடத்துல நான் வர வாங்கியிருக்கேன். அதனால இந்த 7வது வருடத்துல நீ வருவார் என்று வெளிமேல வெளிவச்சு 7வது வருடத்துல உனக்காக காத்துக் கொண்டு அன்றைக்கு சொன்ன வரும், அன்றைக்கு கொடுத்த வரும், இன்றைக்கு படிக்கிறது உனக்காக 7வது வருடத்திலே காத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால அந்த இயேசு சொன்னதை போல வந்து விட்டுங்க ஐயா. சுவாமி அண்ணா, சாதி ஒண்ணு. அதனால என் கூட வாங்க. கால் பிடிக்கும் சாதி, கை பிடிக்கும் சாதி, யாரோ புறவை இறங்க உஞ்சில் ஒன்று பாருங்க. சொன்னீங்களா எதை சொன்னாலும் அவரு கேட்கிற மாதிரி தெரியல. அதனால நீ இந்த ஊர்ல யாராவது கோயில் பூஜையாவது யாராவது கட் பண்ணி அவரு சொல்லி இருக்கிறாரு அழகு. அதனால இவர் சொன்ன விட்டுருவா விட்டுருவா இருக்காரு. இப்படி காதம் காதம் கால்வழியா நடந்து போகிறீர்கள். அதனால கால்கை எல்லாம் நோக்கம். நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேட்குறீங்களா? ஐயா மல்லையா போய் சொன்னா
என்னை வளர்த்ததோர் வந்தாரை போல் என்னை வழியெடுத்து வையும் தாயே. அம்மா மாதா என்னை பார்த்தா உன்னை பெற்ற தாயை போல தெரிகிறது அப்படின்னு நீ சொல்கிறார். நான் பெற்றவ இருந்தாலும் நான் உன்னை பெற்றவில்லை. சொல்லி பார்த்தேன் எதுவுமே கேட்கல. அதனால அவர் சாஞ்சி மோல் பிடிக்கும் சந்திரகுலம்சம், குனிஞ்சி மோல் பிடிக்கும் குருகுலம்சம், சக்தி தவறாத சந்திரகுலம்சம், கோடி தவறாத குருகுலம்சம் பிறந்தவர். அதனால எத்தனை சொன்னாலும் என்ன ஒத்துக்க மாட்டாரு. அதனால அங்க இருந்து வழி மார்க்கத்துல நந்தவனத்துல விளத்துல கல்லுலையும் கட்டிலையும் முள்ளுலையும் வந்திருக்கிறார். ரொம்ப பசுவோட வந்திருக்கிறார். அதனால ரொம்ப பசுவோட வந்திருப்பார். அதனால கோடு போட்டு விட்டா கோட்டை மீறி போன அவங்களோட குருகுலம் தெரிஞ்சிடும். ஒரு சத்தியத்தை மீறி நடந்தா அவங்களுடைய சத்திரகுலம் தெரிஞ்சிடும். அதனால கோடு போடணும். குடி 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 நடக்க முடியாது. அவர் பசியோட வந்திருப்பார். நான் அரமனை சென்று சாதனை கொண்டு வருகிறேன். அரமனை சென்று வருகிறேன். யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஏலக்கண்ணி என்பவளாகப்பட்டவள் இந்த வனமார்க்கத்திலே என்னை 7 கோடு போட்டு 7 கோட்டுக்குட்படியாக நினைத்து விட்டு நான் உனக்கு 5-16 வகையான சமையல்களும் செய்து வருகிறேன் என்று சொல்லி தாதிமார்கள் எல்லாம் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறான். ஆனால் இன்று இருந்து இந்த வனத்திலே அடர்ந்து வர காடு மார்க்கத்தை பார்க்கும் பொழுது அதோ வாந்தாய ஒரு காளியம்மன் கோயில் தெரிகிறது. எப்படி அந்த காளியம்மனை நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை தற்காத்து அருள் செய்வார்.
பத்திரகாளியை நினைக்கும் பொழுது பத்திரகாளியாகப்பட்டவன் இப்பொழுது அர்ஜுனனை போல் உருவத்தில் அவள் இந்த கோட்டுக்கு உருப்படியாக நிற்க